வணக்கம். என் பெயர் அருண்குமார். நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். முதலில் எனக்கு இந்த ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வாய்ப்பளித்த பிரபஞ்ச மகாசக்திக்கும், இதை வடிவமைத்த பொதுவுடைமூர்த்தி ஐயாவிற்கும், இதை எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஐயாவோட பிகைன்வுட்ஸ் பேச்சு பார்க்கும்போது எனக்கு அது எப்படி 12 நாளில் ஒருத்தருக்கு ஜோதிடத்தின் சூட்சுமங்களை கற்றுத்தர முடியுன்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இது மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் ஜோதிடத்தின் மேல் இருந்த ஆர்வத்தால் நான் அந்த வகுப்பில் கலந்துக்கிட்ட பின்னாடி தான் தெரிஞ்சது இதை இவ்வளவு எளிமையாக வடிவமைக்க முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒருவேளை ஜோதிடத்தை பொதுவுடைமையாக்குறதுனால தான் ஐயாவுக்கு பொதுவுடைமூர்த்தின்ற பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி அவங்க கணிச்சாங்கன்னு தெரியல. எளிய மனிதரின் பார்வையிலிருந்து இதை வடிவமைச்சிருக்காரு. அந்த ஆப் மட்டும் இல்லை, வகுப்புகளும் அப்படி தான் இருக்குது. பஞ்சாங்கத்தில் ஆரம்பித்து ஆதிபத்தியங்கள், காரகத்துவங்கள், ஒரு 5 விதிகள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகத்தினோட குணாதிசயங்கள், அதுக்குண்டான அனைத்து விளக்கங்களும் தெளிவாக வடிவமைச்சு மிக எளிமையாக ஒரு 5 விதியும் கனெக்ட் பண்ணுற முடியும். எப்படி நம்ம ஒருத்தரோட ஜாதகத்தை கணிக்க முடியுன்றது தெரிஞ்சிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் அந்த பிகினர்ஸ் பேச்சில் எப்படி கூகுள் மேப் ஒருத்தருக்கு வழிகாட்டுமோ அது மாதிரி வழிகாட்டும்னு சொல்லியிருந்தார். உண்மையாலுமே இது மிக சிறப்பான ஆனால் மிக எளிமையான ஒரு வழிமுறை. ஜோதிடம்னும் போது அதில் பல்வேறு கணக்குகள், பல வகையான ஒரு கோட்பாடுகள், இன்னொரு இணை எப்படி இணைக்கிறது, அது மாதிரி நிறைய ஒரு குழப்பங்களோடு இருக்கும். ஆனால் இது மிக எளிமையாக ஒரு ஆரம்ப நிலை வகுப்பில் ஒருத்தர்னால இது மிக எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்க்கைக்கு இது ஒரு வழிகாட்டியாக, அவரோட ஜாதகத்தை ஒரு வழிகாட்டியாக எடுத்து அவரோட வாழ்க்கையை மிக சிறப்பாக நடத்தலாம். இதில் எந்த விதினா எதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும், எதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாததுக்கு நம்ம அது கர்மா எப்படி காரணம், எல்லாத்தையும் மிக தெளிவாக விளக்கியிருக்காங்க. இதை ஒருத்தர் படிக்கும்போது அவருடைய செயல்கள் மேம்படையும். ஏன்னா தன்னோட வாழ்க்கையில் தான் முன்னேறவாவது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மக்கள் இப்போ அந்த அதுக்கு வாழ்க்கைக்கான ஒரு நெறிமுறையை பின்பற்றுவாங்க. ஏன்னா இது என்னை பொறுத்தவரையும் இது ஒரு கல்வி முறை மாதிரி. அதாவது ஒரு 10வதுக்கு அப்புறம் அனைத்து மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தா அவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் வாழ்க்கையை சரியாக வடிவமைச்சிக்க முடியும். படிப்பிலிருந்து அவர்களுக்கு எது தேவை, என்ன காலத்தில் என்ன பண்ணலாம், எதுக்கு நம்ம எப்படி நம்மளை இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி நம்ம தயாராகிக்கலாம், நம்ம கர்மாவை எப்படி குறைக்கிறதுன்ற உணர்ந்து இது ஒரு சிறந்த சமுதாயத்தையும் உருவாக்கும், சிறந்த வாழ்விலையும் கொடுக்கும். இது உண்மையாலுமே இது எதுவும் மிகைப்படுத்திலாம் சொல்லலை. இதை அந்த 12 நாள் வகுப்பு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கலந்து கொள்ளும்போது நீங்கள் உண்மையாக உணர்வீங்க. நான் பெற்ற அந்த உணர்வு நீங்கள் அனைவருக்கும் அது கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது எப்படி ஒரு சாஃப்ட்வேரில் மைக்ரோசாஃப்ட்ன்றது ஒரு புரட்சி, அது மாதிரி இது ஒரு ஜோதிட முறையில் ஒரு மிக சிறந்த மிக அற்புதமான ஒரு புரட்சி. இது மென்மேலும் வளரணும். அட்சய லக்ன பத்ததி மென்மேலும் வளர நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். பொதுவுடை மூர்த்தி ஐயாவிற்கு மிகவும் நன்றி. இதை எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. எனது கோச் அவர்களுக்கும் நன்றி. எப்போ நான் கேட்டாலும் அவங்க அது 8 மணியானாலும் சரி, 9 மணியானாலும் சரி, அவங்க எனக்கு தெளிவாக அதை விளக்குறாங்க, வழிகாட்டுறாங்க, சந்தேகங்களை தீர்க்கிறாங்க. சில டைம் நம்ம நேரம் நம்மளுடைய பணி சுமையினால் அவங்கள ஒரு தாமதமான ஒரு நேரத்தில் நம்ம வாய்ஸ் நோட் போட்டு அனுப்பும்போது கூட அதுக்கு உடனே அதில் என்ன திருத்தமோ இல்லை அதில் என்ன சந்தேகம் கேட்டாலும் அதை தெளிவாக விளக்குறாங்க. இந்த முறை மிக சிறப்பான முறை. ஒரு வகுப்பு நடத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் கோச்சின்னு ஒருத்தரை நியமித்து அதன் மூலம் கற்றுக்கொள்பவர்களின் அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல புரிதலை உண்டாக்குறது. எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லோரும் வகுப்பு ஆரம்பிச்சுட்டு கற்றுக் கொடுத்துட்டு அதோடு முடிச்சிடுவாங்க. அது போக இங்கே
நடுவே அதாவது வகுப்பு முடிஞ்சும் 12 நாள் வகுப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது போயிட்டு அது தினம் தினம் நமக்கு கணிக்கிறதுக்கு ஜாதகம் மூலம் ஜாதகம் கணித்து அதன் மூலம் நமக்கு பயிற்சியும் கிடைக்குது. இது ஒரு மிகச்சிறந்த முறை.